சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்ம வந்து தாம்பூலம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தியா. நான் வந்து 9 பேத்துக்கு வந்து தாம்பூலம் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒற்றைப்படையில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து கர்நாடகா கிளம்பிட்டோம். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 மணிக்கு வந்து வண்டி எடுத்தோம். கரெக்டாக பன்னாரி செக் போஸ்ட் வந்து 9:05 போய் ரீச் ஆனோம். பன்னாரிலேருந்து மேலே மலை மேலே 27 பெண்டு இருக்கும். அங்கே வந்து அலோடு கிடையாது 9 o'clock மேலே காலையில். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் அலோடு. கரெக்டாக 9 o'clock போய் ரீச் ஆனாங்காட்டி விட்டுட்டாங்க. அப்படியே நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து எங்கள் பெரியம்மா வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். பெரியம்மா வீடு பார்த்திங்கன்னா நியர் சிக்மங்களூர். ட்ரிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்பிளான்டு தான். அதனால் வந்து ஒரே ஒரு யோசனை தான் போகிறப்ப தோணுச்சு. 3ஆம் பிறை அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் நைட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து இங்கேருந்து 7 hours ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். போய் தரிசனம் 3ஆம் பிறை அன்னைக்கு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. தாம்பூலம் யாருக்கெல்லாம் கையில் கிடச்சிருச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்டரில் ஒரு 3 பேருக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.